கும்பம் ராசிக்கான 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் டேரோ ரீடிங் எனர்ஜி என்னவாக இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஈவெண்ட் என்ன மாதிரி மேஜராக இருக்கும். ஸோ நாலேஜ் நீங்கள் ரொம்ப ரீசர்ச் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி பார்க்குற மாதிரி, இல்லை ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரி, இல்லாட்டி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அவாய்டன்ஸ் சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. யாரோ ஒரு ஆள் பார்க்குறீங்க, யாரோ ஒரு ஆள் பதுங்குறீங்க. அந்த மாதிரி பணம் அபாண்டன்ஸ், நிறையா பணம். நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் மும்மரமாக இருக்கீங்களா, அந்த விஷயத்தில் உங்களுக்கு பணம் வரவு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ நிறையா ப்ரோக்ரஸ் இந்த வாரம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரம் ரொம்ப வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நிறையா ப்ரோக்ரஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க முடியுது. ஏதோ ஒரு எம்டியான ஒரு ஃபீலிங், நாள், தேதி, நேரம், ஏதோ ஒரு விஷயம், அது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக படலை, இல்லாட்டி ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு டைம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரம் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி இருக்குது. இந்த வாரம் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மீட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ எஸ், டேக் இட் as it is. ஸோ ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும், இல்லாட்டி ஒரு சில அக்செப்டன்ஸ் எனர்ஜி, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு எஸ் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த வாரம் நிறையா சந்தோஷங்கள் இருக்கும். உங்களோட இன்னர் சைல்ட் கூட ரொம்ப கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனாலும் ஒரு சில பாஸ்ட் கவலைகள் இருக்குது. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கக்கூடாது, இந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்ற கவலைகள் இருக்குது. உங்களுக்கு நிறையா எப்படி சொல்கிறது, அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய கைடு. ஸோ இந்த விஷயம் நீ இன்னும் பண்ணலை அப்படின்ட்டு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கான வாய்ப்பு வருது, அதை நழுவ விட்டுறாதீங்க. நீங்கள் நழுவ விடுறதுக்கு அதிகம் சான்சஸ் இருக்குது. இந்த வாரம் ரொம்ப வந்துட்டு நம்ம மிஸ்ஸிங் எனர்ஜி பார்க்கல, உங்கள் எனர்ஜி டேக் பேக் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஒருவேளை இந்த சமயம் வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுக்க போய் ஒரு சில விஷயத்த நீங்கள் விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி ஒரு சில விஷயத்த இந்த வாரம் நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து இதை பற்றி யோசித்து இதுக்கு ஒரு முடிவு எடுத்து வரணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் கூட இருக்கலாம் நீங்கள். ஸோ ஆனாலும் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும், என்ன தான் கவலைகள் இருந்தாலும், நீங்கள் உங்கள் பாதையில் கரெக்டாக போகிறீங்க. இந்த வாரம் ஸ்டெடியாக தான் இருக்கீங்க. ஓகே, ஸோ இது பியூட்டிஃபுல் கார்ட், த வேர்ல்ட். இது கம்ப்ளீஷன், ஏதோ ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகுது, பழைய விஷயம் இதுக்கப்புறம் இல்லை, புதுசாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம். அப்படி இல்லாட்டி இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நிறைய நிறைவை கொடுக்குது, சந்தோஷம் கொடுக்குது, நிம்மதி கொடுக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிரபஞ்ச மெசேஜ் அதே கார்டு தான், இந்த வேர்ல்ட் கார்டு. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் முடிச்சிட்டிங்க இந்த வாரம், சந்தோஷம் நிறைவாக ஃபீல் பண்ணுறீங்க, நன்றியை தெரிவிக்கிறீங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அந்த ஒரு ஒளியை பார்த்து போகிறீங்க, அந்த ஒரு லைட், அந்த ஒரு சந்தோஷம். இந்த வாரம் இப்படி பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எண்ட் வீக்கில் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதுவே உங்களுக்கான பிரபஞ்ச மெசேஜ்.